வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் ஓஎன்ஜிஎஸ்சியில் பார்த்தீங்களா ரிக்குவயர்மெண்ட் பார்த்தீங்களா 2025க்காக 108 வேகன்சி வந்துருக்குது. இது எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்களா இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்களா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி சொல்லி பார்க்கலாம். ஜியாலஜி இதெல்லாம் பார்த்தீங்களா 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்தீங்களா ஜியாலஜி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பிசிக்ஸ் படித்தவங்களுக்கு சர்ஃபேஸு பிசிக்ஸு இதெல்லாம் பார்த்தீங்களா 3 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா ஜியோ பிசிக்ஸு அப்படிலாம் பிசிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்களா 2 வேகன்சி. மெக்கானிக்கல் பார்த்தீங்களா ஏஇ ப்ரொடக்ஷன் இதில் பார்த்தீங்களா மெக்கானிக்கலில் 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுலேயே பெட்ரோலியத்தில் பார்த்தீங்களா 19 வேகன்சியும் கெமிக்கலில் 23 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு 23 வேகன்சியும் பெட்ரோலியத்தில் பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஇ மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா 6 போஸ்ட்டும் எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா 10 போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 108 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் தான் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜியாலஜி. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா ஜியாலஜியில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 60% மார்க் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா எம்டெக் படிச்சிருக்கலாம், எம்எஸ்சி பிஜி படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பெட்ரோலியத்தில் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 60% மார்க் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியோ பிசிக்ஸு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு சேம் குவாலிஃபிகேஷன் தான். போஸ்ட் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா ஜியோ பிசிக்ஸு இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் 60% தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜியோ பிசிக்ஸ் இன்னொரு குவாலிஃபிகேஷனில் பிஜி டிகிரி பார்த்தீங்கன்னா ஜியோ பிசிக்ஸு 60% ஆஃப் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டெக்கு இந்த எம்டெக்லேயே பார்த்தீங்கன்னா ஜியோ பிசிக்கல் டெக்னாலஜி பார்த்தீங்களா படிச்சிருக்கணும். அதோட 60% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா மெக்கானிக்கல் ஏஇ ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்களா மெக்கானிக்கலில் பேச்சுலர் டிகிரி பார்த்தீங்களா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்களா 60% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா பெட்ரோலியத்தில் பேச்சுலர் டிகிரி பார்த்தீங்களா நீங்கள் பெட்ரோலியத்தில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினியரிங்கில். அப்படி இல்லைனா அப்ளைட் பெட்ரோலியம் இன்ஜினியர் படிச்சிருக்கணும். அதோட 60% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கெமிக்கல் சேம் குவாலிஃபிகேஷன் தான். டிகிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிக்கலில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 60%. ட்ரில்லிங் மெக்கானிக்கல் பார்த்தீங்களா இதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமம் 60% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்களா நீங்கள் டிப்ளமோ படிச்சுட்டு இதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ படிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். நான் டிப்ளமோ இதுக்கு அப்ளை பண்ணலான்னா இதுக்கு நாட் எலிஜிபிள். அடுத்து பார்த்தீங்களா ஏஇ மெக்கானிக்கல் இதில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 60% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கணும். 60% மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்களா ஜியாலஜி இதுக்கு பிசிக்ஸு எல்லா இதுக்குமே பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா மீதி எல்லா போஸ்டிங்குமே பார்த்தீங்களா ஏஇ போஸ்டிங்க்கு ப்ரொடக்ஷன் அண்ட் ட்ரில்லிங்க்கு இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக் இது எல்லாத்துக்குமே 26 இயர்ஸுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன்லாம் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்களா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸும் பிடபிள்யூபிடியில் ஜென்ரல் கேட்டகரிக்கு 10 இயர்ஸும் எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு மட்டும் 13 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா ஜியாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா 60,000 1,80,000 ஏஇ போஸ்ட் பார்த்தீங்கன்னா 60,000 1,80,000 சொல்லியிருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் சேலரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா இது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுருக்காங்க பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாம் முடிஞ்சு பாஸ் பண்ணவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அப்படின்னா குரூப் டிஸ்கஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்களா சென்னையில் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு சென்னை மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா இதை அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்களா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பிடபிள்யூ உங்களுக்குலாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு பார்த்தீங்களா
1000 சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதான்னு அதுக்கு மேலே பாருங்கள். உங்களுக்கு அப்ளை பண்ணலான்னு முழு திருப்தியோட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குது எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் கொடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ஃபைனலாக ஃபீஸ் இருந்தால் இன்றைக்கி ஃபீஸ் பே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. சப்மிட் பண்ணிட்டு அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருவேன். இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் 10/1/2025 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா 24/1/2025 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களாவது பயனடையட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.